Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. நான் பிரியங்கா. ஆல்ரெடி இன்ஸ்கா ஸ்டிச் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக இல்லாததால் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஃபுல்லாக போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்கர்ட் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் சைட் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துட்டு நீங்கள் நல்ல பக்கமும் சேர்த்து ஒரு 1 inch அளவுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அது போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் டக் பிடிக்க போகிறேன். ஒரு 5 inchக்கு இடையில ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. சாரி, நான் இதில் எல்லோ கலர் மார்க்கர் யூஸ் பண்ணுறக்கே அதுவும் சரியாக தெரியல. வேறு கலர் மார்க்கர் யூஸ் பண்ணால் ரொம்ப கலர் இதுவாகிட போதுன்னு சொல்லிவிட்டு நான் இது மைல்டாக யூஸ் பண்ணியிருந்தேன். அது வீடியோக்கு கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சைடு நான் பண்ணிட்டேன். அதை பேஸ் பண்ணி இன்னொரு சைட்லேயும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இன்ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். யார் வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். ஒரு 2 மீட்டர் கிளாத் இருந்தாலே போதும், உங்களுக்கு நீட்டாக பண்ணிடலாம். நான் இப்போ எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேனோ அதை அப்படியே டபுள் ஃபோல்டாக பண்ணி ஒரு 1/2 inch அளவுக்கு வித் எடுத்துகிட்டு லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 inch அந்த லென்த்துக்கு நல்லா ஷார்ப்பாக கொண்டு வாங்க. அப்போ ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். இதே மாதிரி நான் எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேனோ அங்கெல்லாம் ஒரு டாட் பிடிச்சிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக டாட் எல்லாமே பிடிச்சி முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து இன்னொரு சைடில் வந்து ஓரமாக ஒரு 1/2 inchக்கு மட்டும் ஒரு லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 10 inch கிட்ட நான் கிராஸாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம அங்கே வந்து ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் அந்த இடத்துல நான் கரெக்டாக ஒரு 1/2 inch ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். 2 சைடுமே நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து சாட்டின் மெட்டீரியல்ன்றதால கொஞ்சம் ஸ்டிச் பண்ண கொஞ்சம் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஒரு மாதிரி வலிக்கிட்டே இருந்துச்சு மெட்டீரியலு. இப்போ நான் அது முடிச்சுட்டேன். இப்போ நான் வந்து கீழே எண்டில் வந்து மடித்து தைக்க போகிறேன். நான் வந்து ஒரு 1.5 inchக்கு துணி விட்டுருந்தேன். அது அப்படியே அந்த 1/2 inch உள்ளே போகிறமா மடிச்சுட்டு 1 inch அளவுக்கு ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ சைடு ஜாயின் பண்ண போகிறேன். இது நல்ல பக்கம்னு பார்த்து ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு நீங்கள் தையல் போட ஆரம்பிங்க. ஆக்சுவலாக தையல் போட்டு நினச்சி தைச்சேன். அதுக்கப்புறம் நூல் கட்டாக இருந்தது. இப்போ மறுபடியும் நூல் கோர்த்துட்டு மறுபடியும் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். கரெக்டாக நீங்கள் ஜிப் வைக்கிறதுக்காக ஒரு 1/2 inchக்கு ஃபோல்டு பண்ணி 10 inch ஹைட்டில் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அந்த கிளாத்தோட ஒரு 1 inch முன்னாடி வரலும் நீங்கள் அந்த தையலை போட்டு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் கிளியராக தெரியும். அப்படியே நீங்கள் இது மாதிரியே பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இடையில துணி வந்து நம்ம கரெக்டாக இருக்கா, லென்த்து முன்ன பின்ன இருக்கா, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஃபோல்டிங்க்கு மேலே ஒரு 1 inch வரைக்கும் வந்து முடிச்சிட்டேன். இப்போ நான் ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிறேன். ஜிப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக அந்த இது வந்து நார்மல் ஜிப், இன்விசிபிள் ஜிப் கிடைக்கல எனக்கு. நார்மல் ஜிப் தான் கிடச்சிது. அதனால் நான் அதை அப்படியே டேரெக்டாக வச்சு ஒரு 1/4 inch அளவுக்கு வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இன்விசிபிள் ஜிப்பாக இருந்தால் நம்ம அந்த ஜிப்பை ஒட்டி ஸ்டிச் பண்ணுவோம். இது நார்மல் ஜிப்பாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு 1/4 inch உள்ளே வச்சு தைக்கிறேன். அப்போ தான் எனக்கு அந்த ஃபோல்டிங் பண்ண இடம் வந்து அந்த ஜிப்பை க்ளோஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். இந்த இடம் எண்டு முடித்த உடனே நான் ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். கரெக்டாக இருக்கான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அவ்வளோதான், நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு.
உங்களுக்கு இது சாட்டின் மெட்டீரியல்ன்றதுனால ஒரு நீட்டாக தெரியல. அயர்ன் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு பார்க்க ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து வேஸ்ட் பெல்ட்டுக்காக கிளாத் வந்து உங்களோட ஹிப்பு அளவு என்னவோ அந்த லென்த்தை விட ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஓரத்தில் மடிச்சுட்டு நம்ம நாடா போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஹைட்டு பார்த்திங்கன்னா நான் 4.5 எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அந்த கிளாத்லாம் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் போட்டு எடுத்துக்கிறேன். ஜாயின் போட்டு ஓரம் மடிச்சிருக்கிறத அந்த இன்ஸ்கர்ட் மெட்டீரியல் மேலே வச்சு லென்த்து வந்து சரியாக இருக்கா நான் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு கரெக்டாக வந்தது. இப்போ நான் வந்து அந்த ஜிப்பு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோங்களா அதுக்கு மேலேயே இந்த கிளாத்தை வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் அதை அப்படியே உள் சைடில் ஒரு 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணி மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். வழக்கம் போல் எனக்கு நூல் கட் ஆகிடுச்சு, அதனால் நான் மறுபடியும் நூல் கோர்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது மறக்காமல் எட்ஜ் ஸ்டிச்லாம் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் நாடா ஸ்டிச் பண்ண போகிறேன். நல்லா ஒரு 1 இன்ச்சு அகலத்தில் கிளாத் வந்து உங்களுக்கு நாடா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா குட்டியாக ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் முடிச்சிட்டேன். நாடாவும் கோர்த்துட்டேன் இன்ஸ்கர்ட்டில். இப்போ வந்து எட்ஜில் வந்து ஒரு சின்ன ஒரு கோன் ஷேப் மாதிரி ஒரு ஹேங்கிங்ஸ் கொடுக்க போகிறேன். அதனால் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கிளாத் எடுத்துக்கேன். கிளாத்தோட ஹைட் பார்த்திங்கன்னா 4, வித்துமே 4. அந்தளவுக்கு எடுத்துகிட்டு அதை டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நாடாவை அது உள்ளே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக குர்த்திக்கெலாம் நாட்லாம் வைப்போம்ல அதே ஹேங்கிங்ஸ் தான். ஆல்ரெடி நான் ஒன்று போட்டு வச்சுட்டேன். இப்போ 2வதும் போட்டு முடிச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் நீங்கள் பீஸெல்லாம் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதான் நம்மளோட இன்ஸ்கர்ட்டோட ஃபைனல் லுக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.